ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து பழைய பேருந்துகள் பயன்பாட்டிலிருந்து நிறுத்தப்பட்டு புதிய பேருந்துகள் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு சென்னையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 3 பேருந்துகள் பழைய பேருந்துகள் மாற்றி புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அடுத்ததாக ஜெயங்கொண்டத்தில் 4 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக இயக்குவதன் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 5000 பேருந்துகளை நெருங்குகின்ற அளவிற்கு புதிய பேருந்துகள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் படிப்படியாக தயாரிப்பு நிறுவனங்களிலிருந்து வருகின்ற பேருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பழைய பேருந்துகள் அத்தனையும் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வரும். பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடமா 11.19 வந்திருக்குது. பிஜேபி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அறிக்கையிலேயே நம்ம முதலிடம். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை மிகவும் பெருமிதத்தோடு எடுத்து கூறியிருக்கின்றார். தமிழ்நாடுடைய வளர்ச்சி விகிதம் ஏற்கனவே 9.69 விகிதம் என்ற அளவிலே ஒன்றிய அரசின் அறிக்கையிலே வெளியிடப்பட்டது. இப்பொழுது ஒன்றிய அரசின் திருத்தப்பட்ட அறிக்கையிலே 11.19 என்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருப்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏதோ தமிழ்நாடு அரசே தானே சொல்லிக் கொள்வதல்ல. ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் இருக்கின்ற வளர்ச்சி விகிதத்தை கணக்கிட்டு வெளிப்படுத்துகின்ற ஒரு அறிக்கை. அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டால் இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் 6.5% அளவிற்கு தான் வளர்ச்சி பெற்றிருக்கின்ற சூழலில் தமிழ்நாடு இரட்டிப்பு அளவிற்கு 11.19 என்கின்ற அளவிற்கு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இதில் இன்னும் சிறப்பான செய்தி என்னவென்றால் இந்த இரட்டை இலக்கத்தை கடந்த காலங்களில் தமிழ்நாடு எப்பொழுது எட்டியதென்றால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2010, 2011 இதே போல ஒன்றிய அரசினுடைய அறிக்கையிலே அந்த இரட்டை இலக்க அடைந்ததை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் அவர் தலைவர் கலைஞருடைய வழியிலே அரசாளுகின்ற திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சியில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. பாஜகவினர் அரசியல் மேடைகளிலே பேசுவதற்கும் அவர்களுடைய ஆட்சி வெளிப்படுத்துகின்ற அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை இது மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு வர வேண்டிய பங்கீடு, நம்மிடத்திலிருந்து பெறப்படுகின்ற வரியிலிருந்து வழங்கப்பட வேண்டிய பங்கீடும் முறையாக சேரவில்லை. இன்னொரு புறம் நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற கவர்னர், இப்படி இத்தனை நெருக்கடிகள் ஒன்றிய அரசினுடைய நெருக்கடிகளையும் தாண்டி தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இந்த மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் 2 நாட்களுக்கு முன்பாக கூட தூத்துக்குடியில் புதிய மின்சாரத்தில் இயங்குகின்ற கார் அமைக்கின்ற அந்த வின்ஃபாஸ்ட் என்கின்ற கார் நிறுவனத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே தொழில் துவங்கியிருப்பதற்கு அந்த வியட்நாம் நிறுவனம் கார் தயாரித்திருப்பதே சாட்சியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் புதிய தொழில் திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள். எனவே $1 டிரில்லியன் என்ற முதல்வருடைய கனவு நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சியாக விளங்குகின்றன. திராவிட மாடல், அவங்க குஜராத் மாடல். இந்த குஜராத் மாடலை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கான்னு பார்த்தாலே தெரியும். இந்த வளர்ச்சி விகித பட்டியலில் கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு தான் குஜராத்தே இருக்கிறது. குஜராத் மாடல் என்பது சமூக வலைதளங்களில் ஃபேக்காக உருவாக்கப்பட்ட மீம்ஸை வைத்து தான் கொண்டாடப்பட்டது. உண்மை ரூபம் என்பது இப்பொழுதுதான் வெளிப்படுகிறது. திராவிட மாடல் பார்த்து அவர்கள் பின்பற்ற வேண்டிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது.